குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஆப்டிடியூடில் ஆவரேஜ் பார்ப்போம். எல்லா எக்ஸாம்லேயும் வந்து ஆவரேஜிலிருந்து கண்டிப்பாக ஒரு சம் கேட்பாங்க. பேங்கிங்காக இருந்தால் அந்த சம்மளோட டஃப்னஸ் அதிகமாக இருக்கும். இதுவே டிஎன்பிசி எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் டஃப்னஸ் கம்மியாக தான் இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி ஆவரேஜில் வந்து பேசிக்ஸ்லேருந்து பார்ப்போம். இது வரைக்கும் ஆவரேஜே படித்ததில்லை, இன்றைக்கி தான் ஆவரேஜே பார்க்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்காண்டி இந்த வீடியோ பார்ப்போம். எனக்கு ஆல்ரெடி ஆவரேஜ் தெரியும், பேசிக்கில் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். நம்மளோட அடுத்த வீடியோ வந்து ஆவரேஜ் பார்ட் 2 அப்படின்னு போடும். அதில் அட்வான்ஸ் லெவல்ஸ் நமக்கு வந்து எப்படி ஷார்ட்கட்டில் பண்ணணும் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அப்போ பார்ட் 2 பார்த்துக்கோங்க. இந்த இதில் பேசிக்லாம் தெரிஞ்சவங்க வந்து நீங்கள் பார்ட் 2 வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சம்லாம் பார்ப்போம். இப்போ பேசிக்காக ஆவரேஜ் அப்படின்னா என்னது? ஆவரேஜ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு சராசரி. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிடும். அந்த 5 பேரில் வந்து 3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அப்பா ஒரு 30,000 வாங்குவாங்க, அம்மா ஒரு 20,000 வாங்குவாங்க, நீங்கள் ஒரு 10,000 வாங்குவீங்க. அப்படின்னா இப்போ உங்கள் வீட்டில் உள்ள மிச்சம் 2 தம்பி தங்கச்சி இல்லை அண்ணன் அக்கா யாரோ ஒருத்தவங்க சும்மா இருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து உங்கள் வீட்டோட சராசரியான வருமானம் எவ்வளோன்னு கேட்டால், நீங்கள் அந்த சேலரி வாங்குதாங்கள்ல, இதை ஆட் பண்ணி இதை எவ்வளோ பேர் சேலரி வாங்குவாங்களோ இதில் டிவைட் பண்ணணும். இதான் வந்து உங்கள் வீட்டு ஒரு ஆளோட சராசரி வருமானம். இப்போ நான் 60, 3 பேர் வேலைக்கு போகிறாங்க. அப்போ சராசரி உங்கள் வீட்டில் 20,000 வேலைக்கு போகிறவங்க 20,000 வாங்குதாங்க. இதான் வந்து ஆவரேஜ் அப்படிங்கிறது. நீங்கள் ஆவரேஜ் எங்கள் ஸ்கூல்லேயும் நம்ம போட்டிருப்போம். நம்ம 10th மார்க் 500க்கு ஆவரேஜ் எடுத்திருப்போம் 5ன்னு. +2ல் 1200க்கு 12 ஆவரேஜ் எடுத்திருப்போம். இதான் வந்து ஆவரேஜ். இங்கே நமக்கு எக்ஸாமில் எந்த மாதிரி ஆவரேஜ் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு கிளாஸில் இத்தனை பையங்க இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, இல்லை இத்தனை பொண்ணுங்க இத்தனை பையங்க இருக்காங்க, அப்போ அவங்களோட வெயிட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி சம்லாம் வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படி கேட்டாங்க அப்படின்னா, ஒரு 4 பேரோட வெயிட் கொடுத்துட்டு இவங்க போயிட்டாங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ வெயிட் இருக்குது, இப்போ இவங்க புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அப்போ வந்து இவங்க குடும்பத்தில் வந்து எவ்வளோ வெயிட்டு கூடுது, அப்போது சராசரியான வெயிட் எவ்வளோ, ஆவரேஜான வெயிட் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சம்மு கேட்காங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து பேசிக்கான ஒரு சில சம்லாம் பார்ப்போம். நீங்கள் அந்த பேசிக்லாம் பார்த்துட்டு அடுத்து நீங்கள் ஏதாவது புக்கு ஆர்எஸ் அகர்வால் புக்கோ இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற ஆப்டிடியூட் புக்கில் அடுத்தடுத்து உள்ள சம்லாம் நீங்கள் பாருங்கள். இதே மாடலில் உள்ளது. இன்னும் ஒரு சில சம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடுத்தடுத்து உள்ள நம்பரை கொடுத்துட்டு அதோட ஆவரேஜ் என்னன்னு கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ 1, 2, 3, 4, 5 இருக்குது. இதோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த 5ஐயும் கூட்டி 5ஆல் டிவைட் பண்ணும். அப்போ தான் ஆவரேஜ். இந்த 5ஐயும் கூட்டினா 15 வரும். 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 வரும். அப்போ இந்த 3 தான் ஆவரேஜ். இப்படி அடுத்தடுத்து உள்ள நம்பர் இருக்கும்ல, இதில் எப்படி பார்க்கணும்னா நடுவில் இருக்க உள்ள நம்பர் தான் வந்து ஆவரேஜாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இன்னொன்று பாருங்கள். 1, 2, 3, 4 இதோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கூட்டினோம்னா 10 வரும். 10/4 நம்பர் 4 பண்ணோம் அப்படின்னா 2.5. இதில் நான் சொன்னேன் நடுவில் உள்ள நம்பர் தான் எடுக்கணும். இங்கே 2 நம்பர் நடுவில் இருக்குது. இங்கே வந்து இங்கே 2 போயிட்டு இங்கே 2 போயிட்டு 1 தான் இருந்துச்சு, அதை எடுத்துட்டோம். இங்கே 2 நம்பர் இருக்குது. அப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்னா, சிம்பிளாக இந்த 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 5/2 2.5 எப்படியாலும் பண்ணலாம். இந்த மாதிரி சம் கேட்பாங்க. அதாவது ஒரு கான்சிக்யூட்டிவ் நம்பர் இருக்குது, கான்சிக்யூட்டிவ் 5 நம்பர் இருக்குது, அதோட ஆவரேஜ் வந்து ஒரு 5. அப்போது வந்து அதில் சின்ன நம்பர் இது பெரிய நம்பர் இது, அந்த மாதிரி சம்லாம் கேட்பாங்க. அதாவது கான்சிக்யூட்டிவ் நம்பர்னு கொடுத்துட்டாலே நீங்கள் ரொம்ப சிம்பிள். ஆவரேஜ் என்னங்கிறத போட்டுட்டு மொத்த நம்பர் அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆவரேஜோ ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, அந்த மாதிரி சம்மில் நம்ம எல்லா மாடலும் பார்ப்போம் இன்றைக்கி. ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள். The average of 7 consecutive number is 20, the largest number. அதாவது அடுத்தடுத்து உள்ள 7 நம்பரோட ஆவரேஜ் வந்து 20. அப்போ இதோட பெரிய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஆவரேஜ் அப்படின்னா அந்த மொத்த நம்பரையும் கூட்டி எத்தனை எண்ணிக்கையோ அதால் டிவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. இப்போ 7 நம்பரோட ஆவரேஜ் 20 அப்படின்னா மொத்த நம்பர் எவ்வளோவா இருக்கும்? 7 × 20 140. மொத்த நம்பர் வந்து 140. ஓகேவா? இது வந்து அடுத்தடுத்து உள்ள நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இது நான் உங்களுக்கு புரியதுக்காண்டி போட்டேன், இதெல்லாம் தேவை கிடையாது. இப்போ அடுத்தடுத்து உள்ள நம்பர் தான் வந்து இருக்குது. அதில் ஆவரேஜ் வேல்யூ வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி அப்படி சொன்னேன்.
இந்த மாதிரி அடுத்தடுத்துன்னு கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. ஆவரேஜ் அப்படின்னா என்னது? சென்ட்ரலில் இருக்க போகிற நம்பர் தான் ஆவரேஜ். அப்போ 20 தான் ஆவரேஜ். நம்பர் அடுத்தடுத்து இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ப்ரைம் நம்பராக இருக்குது, இல்லை ஈவன் நம்பராக இருக்குது, ஆட் நம்பராக இருக்குது அப்படிலாம் கொடுக்கல. அடுத்தடுத்து இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தம் 7 நம்பர் இருக்குது. இந்த இடத்துல ஒரு 3 நம்பர் வரும். ஓகேவா? இது சென்டரில் வந்துட்டுனா 7னா இங்கே 3, இங்கே 3, சென்டரில் 1, 3 3 6, இங்கே 1 7, 22 23. அப்போ இங்கே 19 18 17. ஓகேவா? இப்போ இதெல்லாம் கூட்டி நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 20 வரும். நான் ஆல்ரெடி சொன்னேன், அடுத்தடுத்து ஒரு நம்பர் வந்துச்சுன்னா எது சென்டரில் இருக்கோ அதான் ஆவரேஜ் அப்படின்னேன். அப்போ இங்கே வந்து 20 தான் ஆவரேஜ். இப்போ ஒருவேளை இங்கே வந்து இப்போ இங்கே ஆட் நம்பரில் இருக்கிறதுனால சென்டரில் ஒரு நம்பர் வரும். இது ஈவன் நம்பரில் இருந்தால் சென்டரில் 2 நம்பர் வரும். அப்போ எப்படி ஆவரேஜ் பார்க்கணுன்னா அந்த 2 நம்பருக்கு இடையில உள்ள நம்பர் என்னென்னு பார்க்கணும். இல்லை ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். எல்லாமே ஒன்று தான். ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். The average of 5 consecutive odd number is 61. What is the difference between highest and lowest number? நம்ம இந்த சம்மில் வந்து ஆவரேஜ் பார்த்துட்டோம். என்ன கேட்டிருக்காங்க? லார்ஜஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. லார்ஜஸ்ட் நம்பர் 23. அப்போ ஆன்சர் 23. ஓகே, இதில் வந்து the average of 5 consecutive odd number is 61. What is the difference between highest and the lowest number? ஒரு 5 நம்பர் இருக்குது, அதோட ஆவரேஜ் 61 கொடுத்துட்டாங்க. ஹையஸ்ட் நம்பருக்கும் லோவஸ்ட் நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதான் கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், கன்சிக்யூட்டிவ் நம்பர்னு கொடுத்துட்டாலே சிம்பிள் தான். ஆவரேஜ் என்னென்னு கொடுத்துருக்காங்க? 61. ஓகே, அப்போ 61 தான் ஆவரேஜ், சென்டரில் வரும். 5 நம்பருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்னா ஆட் நம்பர். ஓகேவா? ஆட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அடுத்தடுத்துள்ள நம்பர் ஆட் நம்பராக தான் இருக்கும். 5னா இந்த பக்கம் 2 வரும், இந்த பக்கம் 2 வரும், சென்டரில் 1 கூட்டினா 5. அப்போ இங்கே என்ன வரும்? 63 65. பின்னால் 59 57. கொஸ்டின் என்னது? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹையஸ்ட் அண்ட் த லோவஸ்ட் நம்பர். இதான் வந்து லோவஸ்ட் நம்பர், இதுதான் ஹையஸ்ட் நம்பர். இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? 65ல் 57 போச்சு அப்படின்னா டிஃப்ரென்ஸ் 8. ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். The average of boys in a class is 16 years and that of the girls in a class is 15 years. ஓகேவா? ஒரு கிளாஸில் வந்து பசங்களோட ஆவரேஜ் வயசு வந்து 16, பொண்ணுங்களோட ஆவரேஜ் வயசு வந்து 15. இப்போ அந்த கிளாஸோட மொத்த ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இப்படி கேட்டிருக்காங்க, 2 வயசு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. இது தப்பு. ஏன்னா ஒரு கிளாஸோட ஆவரேஜ் கேட்கும் போது எத்தனை பையங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியணும், எத்தனை பொண்ணுங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியணும். அப்படின்னா நம்ம வந்து மொத்தத்தை ஆவரேஜ் பண்ண முடியும். வெறும் வயசு மட்டும் கொடுத்துருக்கலாம். கொடுத்துட்டு இப்போ இந்த பாய்ஸில் ஒரு 100 பேர் இருக்கலாம், பொண்ணு ஒரு பொண்ணு மட்டும் இருக்கலாம். அப்போ நம்ம இதேமாதிரி ரெண்டையும் கூட்டி எடுத்தால் அது கரெக்டாக வருமா? பையங்க அதிகமாக இருந்தால் அந்த அப்போ வந்து ஆவரேஜ் கூடும். இதே பொண்ணுங்க அதிகமாக இருந்தால் இந்த ஆவரேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அப்போ வந்து எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ நம்பர் அப்படின்னு தெரிஞ்சால் தான் ஆவரேஜில் அந்த ஏஜ் சம்லாம் பண்ண முடியும். வெறுமனையாக வயசை மட்டும் கொடுத்துட்டு எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ நம்பர்னு கொடுக்கலாம் சம் பண்ண முடியாது. அப்போ இந்த சம் வந்து cannot be determined. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று பார்ப்போம். அப்பாவோட சேலரி வந்து 40,000 ரூபா, அம்மாவோட சேலரி 30,000 ரூபா, பையனோட சேலரி வந்து 20,000 ரூபா. ஓகே, எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோம். இப்போ இவங்களோட ஆவரேஜ் என்னவாக இருக்கும்? 3ஐயும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ ஆவரேஜ் வந்து 30. ஓகே, இப்போ வந்து அதிக ஏஜ் இருக்கிறது, அதிக சம்பளம் வாங்குறது வந்து அப்பா. அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் அப்படின்னா இப்போ என்ன ஆகும்? இப்போ அந்த ஆவரேஜ் என்ன ஆகும்? 30 + 20 50. 50ல் 2 டிவைட் பண்ணோம்னா 25,000. அப்போ வந்து அதிகமாக ஏதோ ஒன்று அதிக சம்பளமோ அதிக வெயிட்டோ இல்லை அதிக நம்பர் உள்ள ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படின்னா ஆவரேஜ் வந்து கம்மியாகும். இப்போ சப்போஸ் கம்மி சம்பளம் வாங்குகிற பையன் கொஞ்ச நாள் வேலை பார்க்கல அப்படின்னா இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இவங்க 2 பேர்த்தோட ஆவரேஜ் 40 + 30/2 70/2 35. ஓகேவா? அப்போ கம்மியாக சம்பளம் வாங்குறவன் போயிட்டான் அப்படின்னா ஆவரேஜ் கூடும். ஓகேவா? அதிகமாக சம்பளம் வாங்குறவனோ இல்லை அதிக வயசு உள்ளவனோ போயிட்டான் அப்படின்னா ஆவரேஜ் கம்மியாகும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட், இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சம்மில் பாருங்கள், இந்த ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர் இஸ் 27 இஃப் 1 நம்பர் எக்ஸ்க்ளூடட்.
எக்ஸ்க்ளூடட் the average becomes 25. அதாவது ஆவரேஜாக ஒரு 5 நம்பர் வந்து 27 இருக்குது, இல்லை ஒரு 5 பேரோட வயசு வந்து 27 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் போயிட்டான், 1 நம்பர் இஸ் எக்ஸ்க்ளூடட். இப்போ வந்து ஆவரேஜ் வந்து கம்மியாகிட்டு, நான் அதுக்கு முன்னாடி சொன்னேன், இப்போ அதிகமாக ஏஜ் உள்ளவன் போனால் தான் வந்து கம்மியாகும், இல்லை அதிக நம்பர் உள்ளவன் போனால் கம்மியாகும். இதே வந்து ஆவரேஜ் 27லேருந்து 29 இருக்க கூடியிருக்கு அப்படின்னா கம்மியாக ஏஜ் உள்ளவன் போயிருக்கான் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர்ஸ் 27. இப்போ அந்த நம்பர் எப்படினாலும் இருக்கலாம், 20, 23, 24, 25 எப்படினாலும் இருக்கலாம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த நம்பர் எல்லாமே வந்து 20 ஆவரேஜ்னு வச்சுக்கோங்க, ஆவரேஜ் எல்லாமே 27ன்னு இருக்குது, 5 நம்பர் 27ன்னு இருக்குது. இப்போ ஒருத்தன் போயிட்டான், ஓகேவா. இப்போ வந்து அதனால் இவங்க 4 பேரோட ஆவரேஜும் 25 ஆகுது. அப்போ வந்து எல்லாருக்குமே 2 கம்மியாகுது. அப்போ எதான் 2 கம்மியாகும், 4 கம்மியாகும், 4 8. ஓகேவா. அப்போ இந்த 8 வந்து யாரோட ஏஜில் ஆட் ஆகிருக்கும், ஒருத்தன் போயிருந்தாங்களா அவனோட ஏஜில் தான் இருந்திருக்கும். அப்போ போனவனோட ஏஜ் வந்து 35 இருக்கும். ஓகே, புரியுதா. அதாவது போனவனோட வயசு அதிகம் அப்படிங்கிறதுனால இவங்க ஆவரேஜ் கம்மியாக இருக்குது. இதே போன வயசு 20 இல்லைனா ஒரு 18 அந்த மாதிரி கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் போனவுடனே இவங்க ஆவரேஜெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, அடுத்த பார்ப்போம். The average monthly salary of 20 employee in an organization is 1500. If the manager salary is added, then the average salary is increased by 100. அதாவது முதல்ல 20 பேர் இருக்காங்க, அப்போ அவங்களோட ஆவரேஜ் சம்பளம் வந்து 1500 ரூபா. இப்போ மேனேஜர் இதெல்லாம் எம்ப்ளாயி, மேனேஜர்னு ஒருத்தர் புதுசாக ஆட் ஆகுதான். மேனேஜர் ஆட் ஆகும்போது எல்லாரோட ஆவரேஜும் ஒரு 100 ரூபா கூடி இப்போ எல்லாருக்கும் ஆவரேஜ் என்னவாக இருக்கும், 1600 இருக்கும். ஓகேவா. இப்போ இதில் பாருங்கள், ஆல்ரெடி 20 பேர் வந்து ஆவரேஜாக சராசரி 1500 வந்து அவங்க சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ மேனேஜர்னு ஒருத்தரோட சம்பளத்தை நம்ம புதுசாக கூட்டும் போது எல்லாரோட ஆவரேஜ், எல்லாரோட சராசரிலேருந்து ஒரு 100 ரூபா கூடுது. அப்போ மேனேஜருங்கிறவன் வந்து அதிகமாக சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்கணும், அப்படி தானே. இப்போ உள்ள அவன் கம்மியாக வாங்கினா தான் நம்ம அவனையும் சேர்த்து கூட்டும் போது ஆவரேஜ் கம்மியாகும். இப்போ அதிகமாகுது அப்படின்னா அவன் சேலரி அதிகமாக வாங்கியிருக்கான். இப்போ வந்து எவ்வளோ கூடுதுன்னு பாருங்கள், 20 பேருக்கும் 100 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா. அப்போ 20 × 100 2000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ அது போக மேனேஜர்னு ஒருத்தனோட ஆவரேஜ் சேலரி புதுசாக வந்திருக்கான், அப்போ அவனோட ஆவரேஜ் சேலரியும் ஒன்று இருக்குது, அது ஒரு 1200 ரூபா. ஓகேவா. இப்போ வந்து நீங்கள் இதான் வந்து பேசிக்கான விஷயம். நீங்கள் வந்து இப்போ இந்த சமம் வந்து 20 × 1500, 21 × 1600 அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக உள்ளிட்டுருக்கு. நீங்கள் இது இப்படி தான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் 2-3 சம் ப்ராக்டிஸ் பண்ணி அப்படின்னா வந்துடும். நம்ம இதே ஆவரேஜில் வந்து பார்ட் 2ன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுவோம், அதில் அட்வான்ஸாக உள்ள சம்மும் எப்படி கொஞ்சம் இதை விட டிஃபிகல்ட்டாக உள்ள சம்முக்குள்ள ஷார்ட்கட்லாம் பார்ப்போம். இது யாருக்கு அப்படின்னா பேசிக் தெரியாதவங்களுக்காக இந்த சம் போட்டேன். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் புதுசாக வந்திருப்பீங்க, அவங்களுக்கு பேசிக்கே தெரியாது, அவங்களுக்காண்டி இந்த பேசிக்லாம் சொன்னோம். ஓகே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.